4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 24 வாசிப்போம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். நாம் எல்லாம் யாராக மாற்ற விரும்புகிறார்? நீதிமான்களாக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். இந்த நீதிமானாய் பெறுவதற்குரிய வழி என்ன? இந்த நீதிமானாய் பெறுவதற்குரிய நம்முடைய கிரயம் என்னவென்று நாம் பார்க்கும்போது, இது ஒரு பெரிதான வழி அல்ல. இதற்கு கிரயம் கொடுக்க வேண்டிய அவசியம் அல்ல. இயேசு கிறிஸ்து நமக்கு கிரயமானார். தெளிவாய் சொல்லப்படுகிறது, இலவசமாய் அவருடைய கிருபையினால் கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு இலவசமாய் கிடைத்தது இந்த மீட்பு. இலவசமாய் பெற்றும் நாம் நீதிமான் என்கிற அந்த இடத்தின் ஸ்தானத்துக்கு போவதற்கு இலவசமாய் நாம் பெறுவதனாலே அதன் மேல ஒரு மதிப்பு கிடையாதுங்க. அரசாங்கம் என்ன பண்றாங்க, இந்த அரிசி இலவசம் கொடுக்குறது, அதுல அவ்வளவு மதிப்பா, அது அவ்வளவு கவனமா பண்ண மாட்டாங்க. பசியார் என்ன பண்ணுவாங்க, ஆமா சாப்பிட பசி கூட என்ன பண்ணுவாங்க, மெத்தனமா பண்ணாங்க, பசியில என்ன பண்ண மாட்டாங்க. அது யாருமே, ஏன்னா காரணம் என்னது, இலவசமாய் இல்ல வேற அரிசி வாங்கணும், ஒரு 80 ரூபாய் கொடுத்து வாங்கினா அது என்ன பண்ண மாட்டோம். அது போல கவனம் இருக்கும். ஆனா இலவசமாய் கொடுக்கிற எந்த பொருளை வாங்குறது இருக்காங்க, ஒரு ஈர்ப்பு இருக்காது, ஒரு கவனம் இருக்காது. அதனால் கிறிஸ்துவுக்குள்ளாய் இந்த மீட்பையும் நீதிமானாய் என்னை மாற்றினதை குறித்து பார்க்கும்போது, இது எப்படி வந்தது? இந்த மீட்பும் நான் நீதிமானை மாறுவதற்கு இலவசம். அதனால இதனுடைய மதிப்பு தெரியாம நம்முடைய வாழ்க்கை பண்றோம், நம்ம ஏதோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? இது ஃப்ரீயா கிடைச்சது. எப்படி கிடைச்சுங்க? இலவசமாய் கிடைத்தது. பணமின்றி மீட்கப்படுவேன் என்று சொல்லணுமாய் இலவசமாய் கிடைத்தபடியினாலே நாம் என்ன செய்யப்படவில்லை, இதனுடைய மேன்மை தெரியாமல் இருக்கிறோம். ஆனால் என்ன சொல்லுகிறார், நம்மை பார்க்கின்ற போது இலவசமாய் இவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். நீதிமான்கள் அப்படின்னா நீதிமான அப்படி போயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பண்றோம், இன்னும் பூரணத்துல நீதிமானாக்கப்படுகிறார்கள். அதுக்கு வந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. எப்படி நிகழ்ந்தது? இலவசமாய் நிகழ்ந்தது. இதை சற்று அதை விலகிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 5ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டோம். இவ்விதமாக எப்படிங்க? விசுவாசத்தினாலே. என்ன விசுவாசம்? இது எனக்கு இலவசமாய் கிடைத்த ஒரு மீட்பு என்கிற விசுவாசம் நமக்குள்ள வளருது. எப்படி கிடைத்தது? இலவசமாய் கிடைத்தது என்று விசுவாசிக்கிறது. இதுக்கு வந்து நான் என்ன பொருள் கொடுத்தேன்? அவர் ஜீவனை கொடுத்தார், நான் இன்னும் எதை கொடுத்திருக்கிறேன்? ஒரு பூரணமாய் அவர் பூரணமாக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். கடைசி சொட்டு ரத்தம் வரை நமக்காக பூரணமாய் சிந்தினார்கள். அவர் வந்து பாத்தீங்கன்னா, அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று முன்னதாகவே சொல்லப்பட்டது. அவர் மரணத்துக்கு ஆயத்தமானார். தான் இறப்பதற்கு அவர் என்ன பண்ணாரு? ஆயத்தமானார். காரணம் என்ன? நம்மை நீதிமான்களாய் மாற்றும்படியாக, நம்மை தேவன் பார்க்கும்போது எப்படி பார்க்கிறார்? நீதிமானாக, நியாயமுள்ளவனாக, உண்மையுள்ளவனாக, கருத்துள்ளவனாய் இருக்கவே தேவன் விரும்புகிறார். இதற்காக இலவசமாக செய்தவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றோம். நான் நீதிமானாய் மாறும்போது எனக்கு சமாதானம் வராதுங்க. நீதிமானம் மாறினா நீங்க ஒவ்வொன்றையும் ஒழுங்காக செய்யும் போது மனசுல என்ன வருவீங்களா? சமாதானம். ஒரு குறை இருந்தால் சமாதானம் வராது. எனக்கும் ஒரு குற்ற உணர்வு இருந்தால் சமாதானம் வருவது போல பாவனை தான் செய்யலாம். தவிர நான் சமாதானத்தை உண்மையாகவே நம் வாழ்க்கையில் அந்த சமாதானத்தை பெறுவதற்காக இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். பாத்தீங்களா, இந்த உலகத்துல வந்து சமாதானம் என்பது குறைவுதான். இந்த உலகத்தில் எந்த மனிதனை பார்த்தாலும் பணம் இருக்கும், புகழ் இருக்கும், அந்தஸ்து இருக்கும், அழகு இருக்கும், அறிவு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா என்ன இருக்கா தெரியுதா? சமாதானம் இருக்கா. பெரிய பெரிய நடிகர்லாம் பாத்தீங்கன்னா டைவர்ஸ் பண்ணிக்கலாம். காரணம் என்ன? அவங்களுக்குள்ள அழகு கிடையாது, சமாதானம் கிடையாது, நிம்மதி கிடையாது அவர் வாழ்க்கையிலே. ஆனால் தேவனோ நாம் அவருடைய மீட்பை எப்படி பெற்றோம்? இலவசமாய் பெற்றோம்.
அந்த இலவசமாய் பெற்ற அந்த மீட்பெல்லாம் பண்ணீங்க விசுவாசிக்கிறாருங்க. என்னை தேவன் இலவசமாய் மீட்டெடுத்தா என்னை நீதிமானாய் மாற்றினார் என்னமோ விசுவாசிக்கின்ற போதுதான் நமக்குள் சமாதானம் வரும். அதுக்கு விசுவாசிக்கணும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இது எனக்குரிய நாள் அல்ல, இது கர்த்தருக்குரிய நாள். இது விசுவாசிங்க. இதுதான் நம்முடைய விசுவாசத்துடைய அடிப்படை. அது தேவன் நம்முடைய வாழ்விலே விசுவாசிக்கிறோம்னு சொன்னால் நம் விசுவாசத்தை பிரதிபலிக்கணும். என்ன பண்ணணும்? ஆலயத்துக்கு போகும் வாருங்கள் சொல்லி வரணுமோ மகிழ்ச்சியா வரணுங்க. மற்ற நிகழ்ச்சிக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கு யோசிச்சு பாருங்க. மெய் மறந்துடும் இல்லைங்களா? தேவ சமூகம் என்பது யோசிக்கணும், சிந்திக்கணும், தியானிக்கணும். சட்டனா பண்ற அடுத்த வாரம் போயிடலாம் விட்டுரும். என்ன பண்ணணுமோ இதில் என்ன கிடையாது நமக்கு மற்ற நிகழ்ச்சியில் இல்லாத மகிழ்ச்சி தேவனுடைய காலத்தில் இல்லாதபடி இருக்கிறது. ஆனால் நம் வாழ்க்கையிலே இந்த அனுபவத்தில் வரும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம். 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரொம்ப 4:17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தன் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்களைப் போல அழைத்தவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். பாருங்க, இவன் அநேகருக்கு யாரை மாறினான்? ஒரு உதாரணமாய் மாறினான். அநேகருக்கு ஒரு முன்மாதிரியாய் மாறினான். காரணம் என்ன? இவனுடைய தொடக்கம் என்ன? அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடியே அவனை தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை விட்டு அவன் விசுவாசிக்கிறாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்துவதுங்கிற எழுதியிருக்கிற அந்த வார்த்தையை அவன் விசுவாசித்தான். அதுக்கு இலவசமாய் மீட்பை பெற்றேன், அவர் விசுவாசத்தின்படினால் நீதிமானாக்கப்பட்டேன். அதோடு மாத்திரமல்ல, என்ன எழுதியிருக்கிற பிரகாரமாக விசுவாசிக்கணும். வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த வார்த்தையை நாம் செய்யுங்க, விசுவாசிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்கின்ற போது அவர் யாராக இருக்கிறார்? மரித்தோரை உயிர்ப்பித்து. மரித்தோரை அதெல்லாம் மரித்தோரை உயிர்ப்பித்து என்று சொல்லி பார்க்கும் போது அதே அதிகாரம் 19 வாசியில் அவன் விசுவாசத்தினாலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து பாருங்கள், இருவருடைய சரீரமும் செத்து போய்விட்டது. ஆனால் இயேசு யாராக இருக்கிறார்? மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர். அவனுடைய அந்த பிராக்டிக்கல் அந்த அனுபவம், அந்த அவருடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலை எப்படிங்க? அவன் சரீரமும் செத்து போய்விட்டது, மனைவியினுடைய கர்ப்பத்தின் காரியங்களும் செத்து போய்விட்டது. என்னதுங்க? நம்ம வாழும்போது செத்து போயிடும் இல்லைங்களா? நம்ம வாழும்போது சொல்றது நரகமா இருக்குது. நான் சொன்னது வீடியோ இருக்கா? நரகமா இருக்கு. மனைவியை சொல்லுவாங்க பேய் மாதிரி இருக்கு, கனவு சொல்லுவாங்க நாய் மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? இதுதான் உலகத்தில். இங்கே அவன் சரீரம் எப்படி இருக்கிறது? செத்து போய்விட்டது. அதோடு மாத்திரமல்ல, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போனது. அதுக்கு 2 பேருடைய வாழ்க்கையும் இருந்தும் செத்து போன ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கை இருந்தும் இல்லாத போல ஒரு வாழ்க்கை. அதுக்கு இருந்தும் எல்லாருக்கும் சந்தோஷம் இல்லையே, எல்லாருக்கும் நிம்மதி இல்லையே, எல்லாருக்கும் சமாதானம் இல்லையே, எல்லாருக்கும் சுகம் இல்லையே, ஏதோ ஒன்று இல்லைதான். காரணம் என்ன? நம் வாழ்க்கையிலே வார்த்தை நாம் வசனத்தை விசுவாசிக்காதபடிக்கு வேதம் சொல்வதை யார் விசுவாசிக்க வேண்டும்? நான் விசுவாசித்தால்தான் யாரை மாறுவேன்? நீதிமானை மாறுவேன். இதை விசுவாசிக்காவிட்டால் நாம் யாரை மாற முடியாது? தேவனுடைய பார்வையில் நீதிமானாய் மாற முடியாது. ஆனால் இன்றைக்கு அமர்ந்திருக்க நாம் யாரும் யாராய் இருக்கிறோம்? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, நம்ம யாரா இருக்கிறோம்? இயேசு விசுவாசம் வந்திருக்கீங்களா? யாருன்னா நீதிமான்கள் தான். மற்றவங்க பார்வைக்கு நீங்க குறைவா இருக்கலாம், மற்றவருடைய பார்வைக்கு நான் கெட்டவா இருக்கலாம், மற்றவருடைய பார்வைக்கு நான் இழிவா இருக்கலாம், ஏதமா இருக்கலாம். ஆனால் விசுவாசிக்கிறபடியினாலே நான் யாரா இருக்கிறேன்? நீதிமானாக்கப்பட்டபடியா. நீதிமானாகி தனப்படுங்க. நான் இப்போது யார்? நீங்கள் இப்போது யார்? நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீங்க நீங்க. அதனால வாழ்க்கையிலே அவருடைய காரியத்தை பார்ப்போம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தின என்று எழுதியிருக்கிறபடி அவன் செய்தான் தான் விசுவாசித்தவருமாய். அதுங்க விசுவாசிக்கிறான். அதுங்க எழுதியிருப்பதை விசுவாசிக்கிறான். எதை விசுவாசிக்கிறான்? ஆமா,
ஒரு பெண்டிகாஸ்ட் டே இல்லைங்களா, அவர் ஆவியாய் இருப்பதை விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் எப்படி இருக்கிறார்? எப்போது அவர் ஆவியா இருக்கிறார்? அதற்கு முன்பாகவே தேவன் ஆவியா இருக்கிறார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி அன்றைக்கே இருந்தார். ஆனால் அதை விட ஒரு மகிமை என்ன? தொடர்ச்சியாய் நம்மோடு இருப்பதற்காக தான் அந்த ஒரு பெந்தேகோஸ்து நாளை தேவன் உருவாக்கி அவருடைய முழு அபிஷேகத்தை ஜனங்களில் ஊற்றினார். இன்றைக்கு நம்ம பெரிய பாக்கியமான ஜனங்கள் தெரியுங்களா? தேவனை நமக்குள்ளே இருப்பதை உணர்த்துக்களான ஜனங்கள். அதையும் விசுவாசிக்கிறதுக்கு அதையெல்லாம் எனக்கும் தேவன் இருப்பதாக விசுவாசித்தால்தான் அவருடைய மகிமையை நான் பார்க்க முடியும். அதனால் இவையெல்லாம் எதிர்த்து வருகிறது, எழுத்தினுடைய விசுவாசத்தின் மூலமாய் வருகிறது. அதனால்தான் நம்முடைய வேதத்தை வாசிங்கன்ட்டு சொல்றேன் இல்லைங்களா? நான் ஒரு வீட்டுல போய் பார்த்த ஒரு முறை, அந்த வீட்டுல இன்றைக்கு வேதத்தை வாசித்தீர்களா அல்லது அந்த வீட்டுல பெருசா எழுதி வச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு நாள் நம்ம வேதத்தை வாசிக்கத்தான் விசுவாசத்தை தேவன் கொடுக்க முடியும். இதுக்குள்ள நம்ம உள்ள போகாம ஏதோ வரம் போறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை பண்ண முடியாதுங்க. நீதிமானாய் மாற முடியாது விசுவாசத்தையும். அதனால் இவன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக எழுதியிருக்கிறபடி அவன் சரீரம் செத்து போய்விட்டது. சாராளுடைய கர்ப்பத்தின் சரீரமும் செத்து போய்விட்டது. செத்து போனாலும் கூட அங்கே சொல்லப்படுகிறது. மறுபடியும் அந்த 4ஆம் அதிகாரம் 17 வாசியில், மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறவர். இவர் யார்? இவர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர். இரண்டாவது, இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறவர். அதுதான் நம்ம வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும், ஆறுதலை கொடுக்கும், எல்லாமே கொடுக்கும். அதுக்கு அப்ப நம்ம வாழ்க்கை எதை யோசிக்க வேண்டும்? இல்லாதவைகளை இல்ல. அதுக்கு ஆபிரகாம் கிட்ட அழைக்கும் போது உங்ககிட்ட பிள்ளை இல்லை, ஒரு குழந்தை கிடையாது. ஆனா என்ன சொன்னார்? அநேக ஜாதிகளுக்கு உன் என்ன பண்ணுவது தகப்பன் ஆக்குவேன் சொன்னா. ஆனால் சொன்ன போது உண்மையாய் ஆபிரகாமுக்கு என்ன கிடையாதுங்க? தகப்பன் என்கிற ஒரு மேன்மை இல்லை இல்லைங்களா? திருமணமானது என்ன பண்ணுவாங்க? எதிர்பார்ப்பாங்க ஒரு வருஷத்துல குழந்தை இதான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அவனுக்கு இன்றைக்கு சொல்கிற அந்த தகப்பனுக்கு அன்றைக்கு தகப்பன் என்கிற சாணம் இல்லை இல்ல வாழ்க்கையில. ஆனாலும் வேதம் சொல்கிறது இல்லாதவைகளை இருக்கிறத போல அழைக்கிறது. தேவன் என்கிட்ட ஒண்ணு இல்லை, ஆனால் ஏதோ ஒன்று இருக்கிறது, ஏதோ ஒன்று இருக்கிறது. கடந்த வாரம் நான் பெங்களூர் போயிருந்தேன். தேவன் அருமையாய் நடத்தி கொண்டு போனார். ஒவ்வொரு இடத்திலையும் அற்புதங்களை தேவன் செய்தார். பலவிதமாக சுகமாக்கினார். ஒரு குறிப்பிட்ட நான் நெருங்கி பழகிற ஒரு குடும்பத்தில் அந்த ஒரு பிள்ளை செகண்ட் பிஎஸ்சி முடிச்சுட்டு இப்போ காலேஜ் போறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அது கேத்தலிக். அதுக்கு தான் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நல்ல மார்க்ஸ் 90% எடுத்து கூட அது கிடைக்குது. அந்த பிள்ளை ரொம்ப ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகிட்டான். ரொம்ப கஷ்டப்பட்டான். லாஸ்ட் மந்த் போகும்போது முகமே மாறிட்டு இருந்தது. அப்போ நாங்கள் இந்த சகோதரியை டெய்லி என்கிட்ட ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க நான் சொல்லுவேன், இல்லைங்க வெயிட் பண்ணுவோம், கார் நிச்சயம் ஒரு மிரக்கல் செய்வாரு, வெயிட் பண்ணுவோன்ட்டு நாட்கள் போயிட்டே இருக்கு. ஒன்றும் நடக்கிற மாதிரி இல்லை. கம்ப்ளீட்டா நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு காலேஜுக்கு என்ன பண்றாங்க, அவங்க அதுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. டெய்லி என் சிஸ்டர் கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. செவ்வாய்க்கிழமை மண்டே அன்னைக்கு நான் ஜெபம் பண்ணும்போது அந்த சித்தமான அப்படின்ட்டு ஜெபம் பண்ணிட்டு முடிச்சுட்டேன். செவ்வாய்க்கிழமை காலையில் நான் பெங்களூர் போகிறதுக்காக அந்த 3 மணிக்கு ஜெபிக்கும் போது அந்த பிள்ளை குறிச்சு ஒரு பெரிய பாடம், ரொம்ப கண்ணீரிட்டு ஜெபிச்சேன். ஆண்டவரே, என்னுடைய உழைத்துக்கு ஒரு அடையாளம் அந்த பிள்ளைக்கு அந்த கல்லூரி கிடைக்கணும் ஆண்டவரே. ஆனா முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள இருந்தது. ஆனால் இல்லாதவைகளை அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு 7:30 மணிக்கு நான் ஒரு சாந்தி நகரம் ஒரு இடத்துல கொஞ்சம் வெளியே அந்த ரோட்ல வாக்கிங் போயிட்டு இருந்த போது ஃபோன் பண்ணி சொல்றாங்க, அந்த இடத்துல சீட் கிடைச்சிச்சு, அவங்க கடைக்கு கொடுத்துட்டாங்க. நேரத்துக்கு சொன்னாங்க ஃபீஸ்லாம் கட்டிட்டாங்க. இல்லாதவைகளை முடியல. அதுக்கு அவங்க நல்ல ஒரு நல்ல ஸ்கூல், ஹை ஸ்கூல்ல அவங்களுடைய அவங்க பார்த்தீங்கன்னா பிஷப் கார்டன் ஒரு பெரிய ஸ்கூல், சேனோட ஒரு பெரிய ஸ்கூல்ல அந்த டீச்சரா இருக்கிறாங்க. பெரிய பெரிய ஆட்கள்லாம் தெரியும் அவங்களுக்கு. மினிஸ்டர் தெரிந்தாலும் கூட அந்த தன்னுடைய மகளுக்கு அந்த காலேஜ் சீட் அவருக்கு கிடைக்கல, முடிஞ்சு போச்சு. அதுக்கு முடியுது லாஸ்ட். அதுக்கு பாருங்க, நீங்க சொல்லப்பட்ட விதமா இல்லாதவைகளை இன்றைக்கும் தேவன் செய்ய வந்தவர். நாம் விசுவாசிக்கின்ற போது என்று சொன்னால் கர்த்தர் செய்கிறார், மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறோமாய் இருக்கிற தேவனுக்கு நாம் எல்லோருக்கும் அவன் யாராய் மாறினா, நீங்கள் எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியா மாறுங்க.
ஆமென் சொல்லுங்க. ஆத்துல ஒரு காலு அங்கே இருப்பேன், இங்கே இருப்பேன், எங்கே இருப்பேன், அதுக்கு அங்கேயே இருப்பேன், ஒரு இடத்துல இருப்பேன். இரண்டு ஊழியம் செய்வது எல்லாம் என்ன கிடையாதுங்க. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை வணங்குங்கள், பாகால் தெய்வமானால் அதையும் தொட்டுக்குவோம் இதுவும் தொட்டுக்குவோம். என்னதுங்க, அந்த நிகழ்ச்சிக்கும் போவோம் இந்த நிகழ்ச்சிக்கும் இல்ல இல்ல. அவன் யாராய் மாறினால் யாவருக்கும் ஆவிக்குரிய தகப்பன். யாருங்க ஆபிரகாம்? யாருங்க அவர்? விசுவாசிகளுக்கெல்லாம் நீங்கள் தான் பிறருடைய வாழ்க்கையிலே ஒரு உதாரணம். நீங்க தாங்க எக்ஸாம்பிள். தெரிஞ்சுக்க, உங்களுடைய கிரியைகள் தான் மற்றவர்களுக்கு உதாரணம். நீங்கள் தேவனை சேவிக்கின்ற அந்த ஆராதனை தான் மற்றவர்களுக்கு உதாரணம். மற்ற எல்லாருக்கும் நீதான் முன்மாதிரியா இருக்கணும். நேரத்துக்கு வருவதில் யார் முன்மாதிரியா இருக்கணும்? நான் இருக்கணும். சொல்லுங்க, நான் யார் சொல்லணும்? நான் இருக்கணுங்க. நான் இருக்கிறேன். என் வாழ்க்கையில இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறது. எனக்கு இந்த ஊழியத்தை நான் உற்சாகமா செய்கிறேன். யாருக்காக எனக்கு உற்சாக காரணம் என்ன? இல்லாதவைகளை இருக்குது எனக்கு. எனக்குள்ள ஒரு நிம்மதி இருக்குங்க. அது யாருக்குமே. எனக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கு. அது யாருக்குமே. நீங்க அநேகர் பார்க்கும்போது குறைவெடுக்கலாம் யோசிக்கலாம். எனக்குள்ள இருக்கிற சந்தோஷம் அநேகருக்கு இல்லாமல் இருக்கலாம். எனக்குள்ள பெரிய நிம்மதி. அவர் பணியை செய்யும் போது, அவரை பாடும் போது, அவரை துதிக்கும் போது, அவர் சொல்கிற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடந்து வருகின்ற ஒரு மிகுந்த சந்தோஷம் வருகிறது. இதை சொல்லி வெளியே காண்பிக்க அந்த சந்தோஷம் எனக்கு மாத்திரமல்ல, நாம் யாவருக்கும் அந்த சந்தோஷம் வர வேண்டும். அவன் யாவருக்கும் யாராய் மாறினா இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்கிறது முன்பாக எல்லாருக்கும் யாராய் மாறினா நீங்க தாங்க எல்லாருக்கும் மாதிரி. இங்க இருக்கிற சின்ன சபை தான். இந்த சின்ன சபை யார் தான் எக்ஸாம்பிளா இருக்கணும்? நீங்க தான் பாத்தீங்க, அவங்களே சரியில்லை, அவங்களே சரியில்லைங்க, அவங்களே சரியில்லை, நாங்க எப்படி இருப்போம்? அவன் யாருக்கு? அவன் தேவனை மாத்திரம் தான் சார்ந்திருந்தான். எப்படி சார்ந்தான்? மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவராக அவரை விசுவாசித்தார். இல்லாதவைகளை இருக்கிறதை போல அவன் யோசித்து அவன் என்ன செய்கிறான்? 18 வாசிய சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு பாருங்க, நம்புவதற்கு சான்ஸே கிடையாது. என்ன கிடையாது. ஆனா யாராலும் எல்லாருக்கும் தகப்பனா முன்மாதிரியா இருந்தான். எதுவும் பெற்றுக்கொண்டு அவன் முன்மாதிரி இல்லைங்க. என்னதுங்க? பெறாமலே முன்மாதிரியா இருந்தான், கிடைக்காமலே முன்மாதிரியா இருந்தான். எந்த ஒரு மேன்மையும் தேவன் தருவதற்கு முன்பாகவே எப்படி இருந்தான்? அவன் எப்படி இருந்தான்? முன்மாதிரியா இருந்தான். நம்ம இருக்கிறேன், அவங்க ஒரு மாதிரி, அவங்க ஒரு மாதிரி தான். அவங்க இப்படியே இருப்பாங்க, அப்படியும் சொல்லுங்க, அவங்க ஒரு மாதிரி, அவங்க ஒரு மாதிரி இல்ல இல்ல. ஆபிரகாம் விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பன் மாதிரி. அது போல நீங்களும் நானும் அநேகருக்கு இருக்கணுங்க, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா இருக்க வேண்டும். நேரம், அது ஒரு நேரம் என்பது அதுக்கு எங்க கோட்டை விட்டுறீங்களா? நேரத்தை கோட்டை விட்டுறீங்க. இயேசு கிறிஸ்து வருகிற நேரமே தெரியாது. அவர் எப்போது வருவார் என்று யாருக்குமே, இரவிலோ பகலிலோ நடுஜாமத்திலோ அதிகாலையிலோ திருடனை போல வருவார். எப்படி வருவாரோ திருட சொல்லிட்டு வருவார். எந்த நேரம் வருவார் என்று அதுதான். எந்த நேரம் அப்படி இருக்கணுமோ ஆயுத்தமா இருக்க வேண்டும். அதனால் இங்கே அவளுக்கு என்ன செய்கிறான்? நம்புவதற்கு அதை நம்பிக்கையோடு நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு கூட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. இல்ல, இருக்கும் தான் விசுவாசம். இல்லாத விலை இருக்கிறது போல அழைப்பாரு. என்கிட்ட இல்ல, என்ன இல்லை, என்கிட்ட ஒரு பிள்ளை, நான் கொஞ்சுவதற்கு ஒரு பிள்ளை இல்லை, என் தோலை சுமப்பதற்கு ஒரு பிள்ளை இல்லை, என் மார்பில் அணைப்பதற்கு ஒரு பிள்ளை இல்லை. ஆனால் நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்த போது அதுதாங்க முன்மாதிரி. இருந்து நான் தேவனை துதிப்பது அல்ல, இல்லாத போதும் தேவனை துதிக்கிறேன். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் தேவ சமூகத்தில் வந்து இருந்துதான் தேவனை துதிப்பது அல்ல, இல்லாமையிலும் தேவனை துதிக்கணும். கொடுத்த பிற்பாடு அனைவர் மறந்து விடுறாங்க.
கொடுத்த பிறகு பண்றாங்க, எனக்கு அது ஒரு வேதனையா இருக்கு. ஜெபிக்கிறோம், அவங்களும் ஜெபிக்கிறாங்க, தேவன் அற்புதங்களை செய்து விடுகிறார். அதுக்கு என்ன பண்றாங்க, கொடுத்தவரை மறந்து விட்டு கொடுத்தது என்ன பண்றாங்க, அனுப்பி என்ன பண்றாங்க, அதன் மேல அவங்களுடைய எண்ணங்கள் போய்விடுகிறது. அப்படி அல்ல, இங்கே இவன் வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய தகப்பனாவதற்கான அந்த சூழ்நிலை என்ன கிடையாது, செத்து போயிடுச்சு. 100 வயதாகி விட்டது, அவன் சரீரம் செத்து போய்விட்டது. சாராளுடைய கர்ப்பமும் செத்து போய்விட்டது. பட் என்ன பண்ணாது, அவங்க என்னாது, அதான் பியூட்டி. அதுங்க எதை எண்ணவில்லை, எதை எண்ணக்கூடாது. இது கர்த்தருடைய நாள். இது எங்கதான் இருப்பனாலும் எங்கதான் இருப்ப, அதுதான் எண்ணணும். எனக்கும் தேவனுக்கும் உறவுங்க. இந்த உறவுல எந்த உறவும் வரவே கூடாது. நான் உடல், அவர் உயிர், அவர்கள் சுவாசம், அவர்கள் ஜீவன். அவர் தான் உங்களுக்கு எல்லாம். புரியல அவனுக்கு, எனக்கு புரியாமலே வாழ்கிறோமே. அவன் புரிந்து வாழ்ந்தான். நம்புவதற்கு ஏது இல்லாமல் இருந்தும் அது நம்பிக்கையோடு கூட அவன் இருந்தான். இரண்டாவது, தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். ஒன்று, நம்புவதற்கு ஏது இல்லாமல் இருந்து நம்பினான். இரண்டாவது, பிரச்சனை எல்லாம் எண்ணல. எதை எண்ணல, எதை எண்ணல, எதை எண்ணல. அவனுடைய எண்ணம் எல்லாம் என்ன, என் எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே. அதுதானே எண்ணம். என் எண்ணம் எல்லாம் ஆலயத்துக்கு செல்வதே என் எண்ணம். தேவனை ஆராதிப்பதே. சொல்லுங்க சொல்லுங்க, ஒரு நாள் கூத்துக்கு நாம் ஒன்றும், ஒரு நாள் அவரோடு கூட 1000 வருஷம் இருக்க போறோம். எவ்வளவு காலங்க, உலகத்தின் முடிவு மட்டும் யார் அவரோடு கூட இருப்பார்கள், யாரும் இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், உலகத்தின் முடிவு பகுதியும் சகல நாட்களும் நான் கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை என் உள்ளமையிலவா வரைந்திருக்கிறேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன். எவ்வளவு உண்மை பாராட்டுகிறார். நம்ம உதவித்தால் என்ன பண்ணுங்க, நமக்கு சாதகமா இருந்தா ஓட்டிக்கிறோம், பாதகமா இருந்தா என்ன பண்ணுங்க, உதவி விடுகிறோம். அவன் என்ன பண்ணுது, நம்புவதற்கு ஏது இல்லாமல் நம்பினான். தன் சரீரமும் சாராளுடைய கர்ப்பமும் செத்து போனதை என்ன நடந்தது. அவனுடைய முழு பார்வை யார் தான், தேவன் தான். மகனை வளர்த்து உருவாக்கின பிற்பாடு பலி செலுத்தவுடைய சொன்ன போது கூட அவனுடைய இருதயம் பலவீனம் அடையலங்க, பதவி போகலங்க, ஆயத்தமா எதற்கு, பலி செலுத்த. அதனால்தான் ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதன் எனப்பட்டான். நமக்கெல்லாம் தகப்பனாக, எப்படியாக, விசுவாசிகளுக்கெல்லாம். ஆமா, 6000 வருஷம் முன்பு இருந்த மனிதனை இன்றைக்கு பேசுகிறோமே. இன்றைக்கு வாழ்கிற நாள் ஒரு 10 வருஷமாவது பேச வேண்டும் அல்லவா. நம் வாழ்க்கை சொல்லுங்க, 6000 வருஷங்களுக்கும் தான் நாம் பார்த்தோம். யோசிச்சு பாருங்க, பார்த்ததுண்டா இன்றைக்கு அவரை குறித்து பேசுகிறோம், தியானிக்கிறோம், சிந்திக்கிறோம், யோசிக்கிறோம். நம்புவதற்கு ஏது இல்லாமல் இருந்த மாப்பிளதான் நம்பினார், செத்து போனதை இல்லாமல் இருந்தார். இன்னொரு வாசியில், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினார். நம்ம வாழ்க்கையில் என்ன செய்தீங்களா, ஒன்று நம்புவதற்கு ஏது இல்லாமல் இருந்தும் நம்பணும். இரண்டாவது, நம்முடைய சூழ்நிலைகளை எண்ணக்கூடாது. மூணாவது, தேவனை நம்ம என்ன பண்ணோம், மகிமைப்படுத்தணும். என்ன பண்ணுங்க, தேவனை வந்து நம்ம வாழ்க்கையில என்னங்க, மகிமைப்படுத்தணும். மகிமையை செலுத்தணும், மதிப்பை செலுத்தணும், கனத்தை செலுத்தணும். நம்முடைய சகலவிதமான கிரியைகளையும் தேவனுக்கு செலுத்தணும். அதுதான் தேவனுடைய அழைப்பு. என்ன பண்ணா, இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, கர்ப்பம் செத்து போய்விட்டது, நம்மளுக்கு ஏது இல்லாமல் இருந்தா பண்ணாம அவன் சோர்ந்து இருக்கணும் இல்லைங்களா. அவன் என்ன பண்ணுங்க, எதுவும் நடக்கலையே, நடந்தாதானே ஒரு வாழ்க்கை பண்ண முடியும், தேவனை உயர்த்த முடியும். நடக்கல, எதுவும் என்ன பண்ண, அவனுக்கு இங்க சொல்லப்பட்ட நேரம் வரைக்கும் அவனுக்கு ஒன்றும் நடக்கலங்க. ஆனால் என்ன செய்கிறான், நிச்சயமாய் நம்பி தேவனை மையப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனா. தேவனை மையப்படுத்துங்க. எது இருக்கோ இல்லையோ, நான் தேவனை மையப்படுத்துவேன், நான் தேவனை பாடுவேன், நான் தேவனை போற்றுவேன். ஆலயத்துக்கு போவதில்லை, நான் நம்ம ஈடுபாடு கொள்வேன், தாகத்தோடு வருவேன். இனத்தையும் கொழுப்பையும் உண்டது போல இருக்கணும் தேவ சமூகம்.
தேவ சமூகம் வந்தா நம்ம அனுபவிக்கணும். ஒருவேளை என்னுடைய காரியங்கள் உங்களுக்கு விலகி கொள்ளாமல் இருக்கலாம், என் பிரசங்கம் ஒருவேளை உங்களுக்கு விலகி கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் தேவ பிரசனம் இங்க இருக்கிறது. அதை அனுபவிங்க. என் நாமத்தில் எங்க 2-3 பேர்கள் கூடியிருக்கிறோ இங்க தேவன் இருக்கிறார். அதை அனுபவிங்க, கர்த்தர் அனுபவிங்க. நான் இந்த நாட்களிலே ஆலயத்தில் கடந்து போன நாட்கள் அனுபவிச்சிருக்கிறேன். நான் என்னுடைய வாழ்க்கையில் அன்றைக்கு வறுமை, வேதனை, தரித்திரம், ஆனால் என் தெய்வத்தை நான் அந்த நாட்கள் அனுபவிச்சேன். நான் என் பக்கத்தில் இருக்கிற யாரையும் பார்க்க மாட்டேன், தேவன் அனுபவித்திருக்கிறேன். அனுபவித்துதான் அவர் அழைப்பை அறிந்து வந்தபடியால் தான் இன்றைக்கு தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். அனுபவிச்சார். எனக்குள்ள அதிகமா ருசித்து பார்த்தேன். பக்கத்தில் ஒரு உருவத்தையும் பார்க்க மாட்டேன். அவள் ஆலயமா ஓடுவேன். நான் அன்றைக்கு தேவ சமூகத்திலே ஓடி ஜெபிக்கும்படியாய் ஓடுவோம், பாடும்படியாய் ஓடுவோம், தேவனுடைய ஊழியங்களை செய்யும்படியாய் ஓடுவோம். காரணம் என்ன? அவருடைய பிரசன்னம் அங்கே இருந்தது. இங்க இருக்கிறதா இல்லைங்களா? இங்க இருக்கிறா. எனக்கு தெரியும் இங்க இருக்கிறா. கர்த்தர் இருக்கிறார். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் வந்திருக்கிறார். நம்மோடு கூட பேச வந்திருக்கிறார். உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க வந்திருக்கிறார். நம் பலவீனங்களை மாற்றி சுமந்து கொடுக்க வந்திருக்கிறார். ஏதோ வரவில்லை, ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கிறார். இயேசு வருகிறார் சொன்னாலே ஒரு நோக்கம் இருக்கும். அதனால் இன்றைக்கு எதையும் என்னாதபடிக்கு தேவனை செய்வதற்காக மகிமைப்படுத்தும்படியாக நாம் வாழ வேண்டும். இந்த மகிமை எப்படி என்று நாம் பார்த்தோம் சொன்னால் இடத்தில் வாசிப்போம். ஏசாயா 42 அதிகாரம் 8 வாசிங்க. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடு. நாம் கர்த்தர். யாரவர்? தேவன். அவருங்க இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் சொல்லுகிறார். நாம் கர்த்தர், இது என் நாமம். இது என் நாமம். என்ன நாமம்? தேவன் என்கிற நாமத்துக்குரியவர். வானத்திலையும் பூமியிலையும் அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிப்புக்கு கட்டளையிடப்படவில்லை. உயர்ந்த நாமம், உன்னதமான நாமம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற நாமமா இருக்கிறபடினாலே இது என் நாமம். என் மகிமையை வேறொருவனுக்கும், என் மகிமையை வேறொருவனுக்கும், என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடு. என் துதியை விக்கிரகங்களுக்கு யார் தான் துதிக்க முடியும்? யார் தான் துதிக்கணும்? நீங்க தாங்க துதிக்கணும். யார் தான் துதிக்கணும்? எதிர்பார்க்கிறாரே இந்த மகிமையை யாருக்கு கொடுக்க மாட்டேன்? விக்கிரகங்களுக்கோ வேறு யாருக்கு கொடுக்க மாட்டேன். நீதிமானாய் மாற்றின உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? எதற்கு கொடுத்திருக்கிறார்? துதிப்பதற்கு. துதியின் பகுதி ஒன்று இருக்கிறது, ஆராதனை பகுதி ஒன்று இருக்கிறது, சாட்சியின் பகுதி ஒன்று இருக்கிறது, பாடல் பகுதி ஒன்று இருக்கிறது. எப்படி ஒரு கல்லூரியில ஒரு பகுதிகள் இருக்கிறதோ அது போல்தான் தேவனும் நமக்கு ஒழுங்கை உண்டாக்கி இருக்கிறார். ஒழுங்கற்றவல்ல தேவன், அவர் ஒழுங்குள்ளவர். அவர் படைத்த படைப்புகளிலே ஒழுங்கின்மையாக ஏதாவது இருக்க யோசிச்சு பாருங்க. எதுவும் இருக்காது. எவ்வளவு ஒழுங்காக, எவ்வளவு நேர்த்தியாக, மனிதனுக்கு ஏற்ற பிரகாரமாக அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தக்கதாக அல்லவா இருக்கிறது. யோசிச்சு பாருங்க. அப்படியே அந்த அருவி என்ன பண்ணுங்க, நார்மலா வந்துட்டு இருக்கு. அதுக்கு வெள்ளாறு வந்து அடிச்சுக்கிட்டு அது என்ன பண்ணுங்க, சந்தோஷமா குளிக்கிறாங்க இல்லைங்களா? இந்த குற்றாலம் என்னாச்சுங்களா, வெள்ளாட்டு வந்து பண்ணுங்க அடிச்சு ஒரு சின்ன பிள்ளை இறந்து போயிடுச்சு. பாருங்க, தேவன் எல்லாவற்றையும் அந்த அளவிலே என்ன செய்கிறார்? அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனை வரும், நீ யாரும் குளிக்காதீங்க சொல்லி என்ன பண்ணாங்க, குளிச்சிருக்கிறாங்க. ஆக்ரோஷமான வெள்ளம் அதுக்கு அதிகமாய் வந்து அநேகரின் பாதிப்புகள் கொண்டு போனது, மீறும் பொழுது. ஆனால் தேவன் இந்த உலகத்தை எப்படி உண்டாக்கினார்? எல்லாம் ஒழுங்காய் உண்டாக்கினார். சூரியன் எந்த அளவில் இருந்தால் நம்மால் தாங்க முடியும், நிலவினுடைய ஒளி எங்கிருந்தால் வெளிச்சம் கிடைக்கும் என்கிற அளவுகோலை தேவன் உண்டாக்கி எல்லாம் ஒழுங்காய் உண்டாக்கினார். ஒழுங்காய் உண்டாக்கி சொல்லுகிறார், என்னுடைய மகிமையை விக்கிரகத்துக்கு கொடுக்கல, நீதிமானாய் மாற்றின உனக்கல்லவா கொடுத்திருக்கிறேன், நீதிமானாய் மாற்றி நமக்கல்லவா கொடுத்திருக்கிறார். எதற்கு கொடுத்தால் அவருடைய துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள். ஆலயம் என்றால் மகிழ்ச்சி தானே, தேவன் என்றால் மகிழ்ச்சி தானே, இயேசு என்றால் அது தேன் அல்ல, அது தெளித்தேன். கர்த்தர் என்றால் அது பொன் அல்ல, பசும் பொன். இல்லாதவள் இருக்கிறது போல யோசிக்கல. உங்ககிட்ட ஒரு 50 சவரம் இல்லைங்க, அந்த சவரத்தை விட அது ஃபியூர். சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. அதை விட பெரிதுங்க இந்த இயேசு.
நீங்க வைத்திருக்கிற எல்லா பொருளை விட தேவன். ஆமா, இந்த உணராத வரைக்கும் என்னால துதிக்க முடியல. அந்த நபர் எனக்கு பெரிதாய் தோன்றுகிறார், அந்த சூழல் எனக்கு பெரிதாய் தோன்றுகிறது, அந்த பிரச்சனை எனக்கு பெரிதாய் தோன்றுகிறது. யார் பெரிதாய் தோன்றவில்லை எனக்கு? விக்கிரகத்துக்கு கொடுக்காதபடிக்கு, யாருக்கும் கொடுக்காதபடிக்கு உலக ரட்சகரை என் நாவில் துதிக்க, பாவமான என் நாவில் துதிக்க, சிந்தையெல்லாம் பாவம், யோசனையெல்லாம் பாவம், அக்கிரமத்தில் பிறந்தவன் தான், பாவத்தில் பிறந்தவன் தான், என்னை துதிக்க வைத்தாரே. துதிப்பதற்காய் அழைத்தார் அல்லவா? இலவசமாய் கொடுத்தபடியினாலே இந்த மேன்மை எனக்கு தெரியல. மற்ற காரியங்களுக்கு எவ்வளவு கருத்து இருக்கிறது யோசித்து பாருங்கள். நம்முடைய மனதை யோசித்து பாருங்கள். என் மனதை நான் யோசிக்கிறேன், உங்களுடைய மனதை யோசித்து பாருங்கள். மற்ற உறவுகளுக்கு, மற்ற காரியங்களுக்கு எவ்வளவு கவனமாக இருக்கிறேன். விட்டுடுறோம், சண்டை விட்டுடுறோம். நம்ம அடுத்த நாள் வேலைக்கு போது நான் பண்ண காலை எழுந்து ஓடுறவன் கற்று என்னையும் உங்களையும் நீதிமானாய் மாற்றினாரே. பாவ சேற்றிலே, உளையான சேற்றிலே ஒழுங்கற்றிருந்தேன். நான் என் பெற்றோருக்கு வேலைக்குரியவனாய் இருந்தேன், சாபத்துக்குரியவனாய் இருந்தேன். கர்த்தர் என்னை துதிக்கும்படி அழைத்தார், கனமறிந்த ஊழியத்தை கொடுக்கும்படி அழைத்தார். எவ்வளவோ கனமறிந்த மக்களை அவங்களோட கூட பழகும்படி யோசிப்பு அழுவ. ஒரு வீட்டில் இருந்து விட்டு நான் அந்த இடத்தை விட்டு வரும்போது அழுவ, என்னையா என்ன குடும்பம் இது, எனக்கு இவங்களுக்கு என்ன உறவு இருக்கு, எப்படி மதிக்கிறார்கள், எவ்வளவு நேசிக்கிறார் ஆண்டவரே. நான் நீதிமானாய் மாறாவிட்டா, இலவசமாய் கிடைத்தபடியினாலே இதை எளிவா யோசிப்பேனா? நான் யோசிக்க மாட்டேன். யாரும் யோசிக்க வேண்டாம். இலவசமாய் கிடைத்ததை யோசித்து இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை அழைத்த நோக்கம் என்ன? அவரை மகிமைப்படுத்த. படிக்கவும் அந்த வசனம் தான். ஏசியா, நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். யார் எவ்வளவு வைராக்கியம். என்னுடைய யார் கொடுக்க மாட்டேன். யார் கொடுத்திருக்கிறாரு? எனக்கு கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, யார் கொடுத்திருக்கிறாரு? உண்மையா சொல்லுங்க, யார் கொடுத்திருக்கிறாரு? எனக்கு. பாவியிலும் பிரதானமான பாவி அல்லவா, தேவனை நோவடித்த பாவி அல்லவா பவுல். சவுலை பவுலாய் மாற்றினாரே. யாருக்கும் கொடுக்காத உரிமை யார் கொடுத்திருக்கிறார்? சொல்ல மாட்டேங்க. அந்த அனுபவத்தில் போகல நினைக்கிறேன். அந்த அனுபவத்தில் வந்தா தாங்க பெரிய சந்தோஷம். சந்தோஷம் போகுதே, சந்தோஷம் போகுதே. நடுங்க இயேசு என்னை ரட்சித்தார். சந்தோஷம் தெரியல. அந்த சந்தோஷத்துல வராமையே காலம் போயிட்டு இருக்கு. பார்த்தீங்களா? யோசிச்சு பாருங்க, காலம் போகுது இல்லை. சந்தோஷம் எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுங்களா? அதை எழுந்து விட்டல்லவா நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன். அவர்களுடைய நசிவார்கள் விக்கிரகத்துக்கு நான் கொடு. படிச்சீங்களா? அடுத்த வருஷம் படிக்க பார்ப்போம். பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவர்களை 12 வாசிமா ப்ளீஸ். கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை தீவுகளில் அறிவிப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. அதுங்க துதிப்பது மகிமை. அதுங்க கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. நீங்க ஒரு சாதாரணமானவரை யோசிக்கிறீங்க இல்ல, அவர் சர்வ வல்லவர். நீங்க யோசிப்பது போல அவர் சின்னவர் அல்ல. நீங்க யோசிப்பது போல அந்த குறிப்பிட்ட நபருக்கு கீழானவர் அல்ல. அவர் மேலானவர். அவர் மேலானவர். அவர் சொல்லுகிறார், படிக்குமா? கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி, கர்த்தருக்கு மகிமை செலுத்தி அவர் துதியை தீவுகளில் அறிவிப்பார்கள். கர்த்தர் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு யுத்த வீரனைப் போல வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை பாருங்க, வைராக்கியம் கொள்வார். கர்த்தரை துதிக்கும் போது சிலர் வைராக்கியம் கொள்வார்கள். அதுக்கு கர்த்தரை துதிக்கும் போது வைராக்கியம் பிள்ளை என்ன துதிக்கிறது, மகிமை செலுத்துகிறோமே. மகிமை செலுத்த தேவன் முதல் வைராக்கியம் கொள்வார். உங்கள் காரியம் என்றால் ஓடி வருவார். உங்களுடைய தேவை என்றால் நம்முடைய காரியங்களை சந்திக்க முடியாமல் நான் யோசிப்பேன். ஒரு சிலருக்கு பலவீனங்கள் வர போல இருக்கும். அப்படி யோசிச்சுட்டு 10 நிமிடத்துக்குள்ளாய் கதை சுகத்தை கொடுக்கலாம். அப்பா யோசி, என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்திருக்கிறேன். ஐயோ நான் ஒரு பெயினா இருக்கு. என்ன உடனுக்குடன் காரணம் என்ன? கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது, கர்த்தரை நான் மற்ற காரியங்களை விட கர்த்தரை மகிமைப்படுத்தும் போதுதான் வேகமாய் பிரச்சனை எல்லாம் தீரும். அதனால் நம் வாழ்க்கையில் அனுபவத்துக்கு போக வேண்டும். முதல் வசனம் வாசிங்க. ஏசாயா புத்தகம் 58 அதிகாரம் 13 வசனம்.
என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உனக்கு இஷ்டமானதை நம்முடைய இஷ்டத்தை என்ன பண்ணக்கூடாதுங்களா சொல்லுங்க. நான் சொல்லுங்க, கர்த்தர் சொல்கிற ஒரு காரியம். கர்த்தர் பேசுறாங்க. யாரோட பேசுகிறார்? என்னோட பேசுகிறார். அவர் பேசுகிற ஜனங்கள் பாக்கியப்படுவார். ஒரு பெரிய நபர் பேசினால் யோசிச்சு பாருங்க. ஒரு வாரமாக நான் வரும் ஜட்ஜ்மெண்ட் போயிட்டு அவர் போன்ல பேசிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நான் ஒரு காரியம் சொன்னேன். அது பேசிட்டு இருக்கிறது யோசிப்பேன், போன் பண்ணலாமா வேணாமா, பிஸியா இருப்பாரு. கொஞ்ச நாளுக்கு ஒரு பெரிய நபர் நாளுக்கு போன் பண்ணி பேசலாமா, பிஸியா இருப்பாரு. அதுக்கு ஒரு ஆக்ஷன் நாளுக்கு அவர் ஒரு பெரிய நபரா இருக்கிறாரு. அவர் டிஸ்டர்ப் பண்ண கர்த்தர் பேசுகிறவர். கர்த்தர் யாரோட பேச விரும்புகிறார்? நம்ம ஒரு படிக்குமா? என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இது யாருடைய நாளுங்க? என் பரிசுத்த நாள். யாருடைய நாள் இது? உங்களுடையதல்ல, என்னுடையதல்ல, அவருடையது நாள். இத கோட்டை விட்டா எல்லாத்தையும் கோட்டை விட்ட மாதிரி. நான் ஏதோ உங்களை இழுக்கணும் அப்படி கிடையாது. வேதம் சொல்வதை விளக்குகிறேன். இங்க தேவனுக்குள் வளரணும் தான் அவருடைய வாட்சி. எதுக்கு நம்ம இந்த நேரத்தை வீணா செலவழிக்கிறோம்? எவ்வளவு அலுவல் வெளியே இருக்கு இல்ல? யோசிச்சு பாருங்க. வெளியே போனா ஒரு 3 மணி நேரத்துல என்ன நடந்து செய்யலாமே. எதுக்கு இங்க வரும்? எதற்கு? அவரை அறிவதற்கு, அவரை புரிவதற்கு, அவருடைய சமூகத்தை அனுபவிப்பதற்காக தான் அந்த கூடுகை, சபை கூடுகை என்பது. தெரியுங்களா? இது யாருடைய நாள்? என் பரிசுத்த நாளாகிய நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் கால விளக்கு. எதை விளக்கு? முதல்ல எதை விளக்கு? பல்ல விளக்குறே இல்லையே, என்ன பண்ணோம்? கால விளக்கணும். கல்யாணத்துக்கு போவத சொல்ல மாட்டீங்க. இல்லங்க, நான் போனதை தாலி கட்டணும். நீ கட்ட மாட்டாங்களா? எதை விளக்கணும்? காலை விளக்கி வழிகளின்படி நடவாமல். உன் வழிகளின்படி. என் வழி எது? என் வழி தனி வழி. என் வழினா வழிங்க? என் வழினா வழி இல்ல. உன் கால விளக்கு உன் வழிகளை நடவாமலும் இஷ்டமானதை செய்யாமல். உனக்கு இஷ்டமானதை செய்யாமல். எவ்வளவு பியூட்டியா கிளியரா பேசுறேன் பார்த்தீங்களா? இது அடிக்கடி படிங்க. அதுக்கு என்ன பண்ணுங்க? நீங்க இதை என்ன பண்ணுங்க? நீங்க கோடிட்டு வச்சிருங்க. இதை ஜெயிக்கிற வரைக்கும் இதை படிச்சுதான் இருக்கும். நீங்க அதுக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இதுவரைக்கும் இந்த ஓய்வு நாளை நான் வேற எதுக்கு கொடுத்ததே கிடையாது. ஊழியத்தில் வந்த பிற்பாடுதான் எனக்கு உயிர். வேறு எங்காவது இருந்தாலும் கூட அந்த பிரசங்கிக்கப்படியாகவோ ஒரு ஆயுள் இருக்கப்படியாக கடந்து போவேன். அதனால் நீங்க தெளிவா சொல்லுகிறா, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும். உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும். எனக்கு இஷ்டம் என்னதுங்க? எனக்கு கல்யாணத்துக்கு போறது தான் இஷ்டம். சர்ச்சைக்கு வரது எனக்கு இஷ்டம். அடுத்த வாரம் உங்களுக்கு கல்யாணம் அடுத்த வாரம் வருமா? அதான் சோதனை. சோதனைக்குரிய நேரம் தெரியுங்களா? எப்ப தெரியுங்களா? டெஸ்டிங் எங்க வரும்? அதுவா இதுவா? இதுவா? சொல்லுங்க. பரிசோதிக்கிறார். அதுக்கு உன் பிள்ளையை தகனபடியாய் செலுத்து என்று பரிசோதிக்கிறார். இல்ல ஆண்டவரே, அவனுக்கு 12-13 வயசு ஆயிடுச்சு. அதுக்கு இதுக்கு மேல சரித்திரம் கிடையாதுங்க, பலம் கிடையாது, பிள்ளை பெறுவதற்கு வாய்ப்பும் கிடையாது. சொல்லுவானா சொல்லக்கூடாது? அவரு சொல்லலாம். இல்ல நியாயமான சொல்லுதானே? நீங்க சொல்றது கூட நியாயம்தான். நீங்க சொல்றது கூட அது நீங்க சொல்வது என் பார்வைக்கு நியாயம்தான். ஆனா தேவ பார்வையில கிடையாது. அந்த நாள் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. நீ கர்த்தரை முழு மனதோடு சேமித்தினா இந்த நாள்ல இங்கதான் இருக்கும். செத்து போனவன் இங்கதான் சாப்பிடலாம். அதான் தீர்மானம் இருக்கு. இது கர்த்தருடைய நாள். எப்படியெல்லாம் பாதுகாத்து யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க, நம்முடைய தேவைகளை எப்படி சந்திக்கிறா? இங்க இருக்கிற எந்த ஒரு ஜனமாவது குறைவா இருக்கிறீங்களா? ஆகாரத்துல, உடையில எவ்வளவு தேவையெல்லாம் பூர்த்தி செஞ்சிருக்கிறார் தேவன். யோசிச்சு பாருங்க. நம்முடைய ஆரம்ப நாட்களை யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு இருந்த நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அவருடையது எல்லாமே. தாவீது சொல்லுகிறான், உம்மால் எல்லாவற்றையும் பெற்றேன். ஆடுகளை மேய்ச்சினார். யாரு? நான் அற்பனும் நீசனுமா இருந்தேனே, எனக்கு கொண்டு வந்தீங்க ராஜாவா உயர்த்தீங்களே. யோசிக்கிறேன். அது போல நீங்க என்ன செய்யப்படி ஆய்வு சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்று. ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள். அதுக்கு எந்த நாள் இது? மனமகிழ்ச்சியின் நாள்.
நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் இந்த நாள்ல வந்து போனீங்கன்னா உங்க மகிழ்ச்சி பூர்ணமா இருக்காது. ஏதோ ஒரு எழுது போல இருக்கணும். அதுக்கு பூரணமா அப்படி இருக்குதுன்னா நீங்க தேவனுக்குள்ள இல்லைன்னு தான் அர்த்தம். இல்லாட்டி ஏதோ ஒரு ஐயோ எல்லாரும் மன மகிழ்ச்சியான நாள் அல்லவா, இது கொஞ்சம் எழுந்துட்டேன் படிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று. அதுக்கு இது மனமகிழ்ச்சி எங்கதான் உண்டு? அதுக்கு மனமகிழ்ச்சி முக மலர்ச்சி. அதுக்கு மனம் இதுதான் மகிழ்ச்சியான இடம். நான் எனக்காக நீங்க வந்துடணும் அப்படிலாம் கிடையாது. நீங்க வருகிறீங்க, நீங்க இயேசு இங்க வருகிறார், அதுதான் எனக்கு மன மகிழ்ச்சி. அதுக்கு நீங்க வருவதற்கு எல்லா காரணம் சொல்ல வேணாம். தலையாட்டு நடப்படுது. நான் தஞ்சாவூர் பொம்மை நம்ம விளையாடுவோம், தலையாட்டலாம். இவர் தலையாட்ட மாட்டார். என்ன பண்ண மாட்டாரு? யார் தலையாட்ட மாட்டாருங்க? யார் தலையாட்ட மாட்டாருங்க? சொன்னதுதான். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிச்சவர்களா? அவர் தான் சொல்லுகிறார், இந்த நாள் கர்த்தருடைய நாள், அதை மாத்திரம் எடுத்துக்கொள்வேன். உன்னை கீழாக்காமல் மேலாக்குவனை வாழாக்காமல், இதெல்லாம் எனக்கு பிரியமா இருக்கு. இது மாத்திரம் எனக்கு மனசுக்கு ஒரு இது அவன் தான். நீ யார் நான் யார் எடுத்துக்கொள்ள? என்னை நீதிமானை மாற்றினாரே, அவர் மகிமை யாருக்கு கொடுக்கலையே? நீங்க பாட துதிக்க ஆராதிக்க உங்களை காண்கிறவராய் அவர் இருக்கிறாரு. வெளியே இருக்க ஜனங்களுக்கு அவரை பார்க்க முடியாத, அவர் வெளியே இருக்க ஜனங்களுக்கு தெரியாத, பெரிய பெரிய மக்களுக்கு தெரியலங்க. புத்தன், இயேசு, காந்தினார் யாருங்க? ஒரு பெரிய தலைவனுக்கு யாரோட ஒப்பிட்டு பார்த்தா புத்தனோடும் காந்தியோடும் இயேசு ஒப்பிட்டு பார்த்து அந்த ஞானம் பெருத்தவர். அதை விட ஞானவானா, அதை விட நீங்களும் நானும் ஞானமுள்ள மக்கள், பாக்கியம் இருந்த மக்கள். அதுதான் இந்த நாளை இயேசுபடியாக பரிசுத்த நாள் என்றும் நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையா இன்னுமாயானால். அதுங்க எங்க வரணும்? அது எண்ணத்துல வரணும். எங்க வரணும்? எங்க வரணும்? எண்ணத்திலையும் மனசுல வந்தாதான் செய்ய முடியும். எண்ணத்துல ஏசு இல்லாவிட்டால், மனசுல ஏசு இல்லாவிட்டால் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆரமா என்று பாடினாலும் அது ஆராதனை அல்ல. எங்க என்ன வரணும்? எண்ணவாயானால். என்ன எண்ணவாயானால்? இது தேவனுடைய நாள். எதை நாள்? இது தேவனுடைய நாள். இந்த நாளிலே எனக்கு இஷ்டமானதை நான் செய்ய மாட்டேன் என்று எண்ண வேண்டும். இரண்டாவது, என் வழிகளில் நடக்க மாட்டேன் என்று எண்ண வேண்டும். மூன்றாவது, சொந்த பேச்ச என்ன பேச்சு தான் வாங்க? துதியினுடைய பேச்சு தான், பாட்டு பேச்சு தான். அதுக்கு இந்த நாள் முழுசா யாருக்கு தான்? காலை ஆராதனை எல்லாம் போச்சு. அதுங்க உபவாசமும் போச்சு. காரணம் என்ன? நம்மள வளர்ந்துட்டோம். எவ்வளவு உபவாசம் கூட நடந்து இருக்கிறது, எவ்வளவு அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறார். ஒரு குழந்தையுடைய மார்பதிகம் ஆற்றுல வந்து ஹோல்ஸ் இருந்ததுக்கு ஜெபித்த போது கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். ஒரு முறை இந்த இடத்துல வந்து வாட்ச்மேனா இருந்தார். அவருடைய கை நாச்சு இப்படிதான் இருந்தது. இங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிற போது அந்த கைகளை கர்த்தர் சுகமாக்கினார். கீழே இருக்க ரூட்ஸ் சென்று பாருங்க, அவங்க அப்படியே பார்க்கிறோம். நாங்க கையை அற்புதமாய் கர்த்தர் வெளிப்பட்டார். நம்ம வராத என்ன பண்ணினாரு? ஏன்னா நீங்கள் வராமல் போனால் அந்த பிரச்சனை யாருக்குரியது? உங்களுக்கு தான். நான் என்ன போன எப்படியோ தடுத்துட்டு மாதிரி வந்துருது. நீங்க வராம போனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு என்ன பண்றாரு? இதை விலகிட்டு நல்லதுக்கு இதுக்கு உபவாச நாள் நான் பண்ணோம். இப்போ அது கூட காலங்கள் நான் போனேன் நினைக்கிறேன். இந்த வாட்டி பண்ணி உபவாச நாள்லாம் மின்னலாம் 5:30 மணிக்கெல்லாம் அதுக்கு வாக்கு தந்த எல்லாத்தையும் சொல்றது யாருனாலுங்க? யாருக்காக? அப்படியும் அதை மாற்றி வந்த போதிலும் கூட அதுக்கு என்ன பண்ண மாட்டோம். ஏன்னா இது விலையினருக்கு பணம் இல்லாத இல்லைங்களா? பணம் கொடுத்து வாங்கி தான் போன வேண்டிய சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 10 லட்சம் ரூபாய் சேவிங்ல பேர்ல போட்டு என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா என்ன பண்ணுவீங்க? வந்துதான் என்ன பண்ணுவீங்க? பணம் கொடுத்துருக்கு சேவிங்ல இருக்கு, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா தொடர்புலையும் பண்ணுவீங்களா? திரும்ப இருக்க மாட்டோமா? இலவசம் இல்லைங்களா? அதாவது தொடர்பு கிடையாது. எனக்கு தொடர்பு கிடையாது. அதுக்கு அந்த 1ஆம் தேதி எனக்கும் வாக்குத்தத்தம் கிடையாது, தொடர்பு கிடையாது. உபவாசம் கொடுத்தவர்களுக்கும் தொடர்பு கிடையாது. 7 மணிக்கு எனக்கு தொடர்பு, 8 மணிக்கு தான் வருது. எண்ணுகிறோம் அல்லவா? எதை எண்ணுகிறோம்? இது மகிமையுள்ள நாள், இது மகிழ்ச்சிக்குரிய நாள் என்று
மகிமையாக எண்ணுவாயானால், அதுங்க எண்ணத்துல வர்றதுங்க, எண்ணத்துக்குள்ள எல்லாருங்க எண்ணம் தான் அழகுறதுங்க, எண்ணம் தாங்க உங்களுக்கு அழகு. நீங்க என்ன அறிவீங்களோ அதுதான் அழகு, உங்களுடைய வாழ்க்கையில அழகா. அதனால் எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். அப்போது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருக்கும். இந்த லெவல் வந்தாதான் கர்த்தரில் மகிழ்ச்சியா இருப்பாய். இல்லாட்டி நான் பிரசங்கிக்கிற பிரசங்கம் போரா தான் இருக்கும். எப்படிதான் இருக்கும் உங்களுக்கு? வெறுப்பதா இருக்கும். என்ன குறை சொல்றாங்க எப்ப நாம என்ன பார்த்து, ஏன்னா மகிழ்ச்சி இல்லை. என்னங்க இந்த நாளை ஒரு உயர்வா எண்ணினால்தான் நீங்க என்ன பண்ண முடியும்? கர்த்தருக்குள்ள இருக்க முடியும். மகிழ்ச்சியாய் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமி உயர்ந்தளவில் உன்னை ஏறிருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லி. யார் சொல்லிட்டு? பாஸ்டர் பேசுறார். யார் பேசுறதுங்க? கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு. இனி ஒரு காலங்களில் தீர்மானம் யார் செய்யணும்? யார் என்னணும்? நான் தான் என்னணும்? இது கர்த்தருடைய நான். என்னுடைய என்ன பண்ணும்? எனக்கு இஷ்டமானதை செய்யாமல் என்னுடைய வழி நடவாமல், சொந்த பேச்சு கூட கிடையாதுங்க. இங்க வந்து கிடையாதுங்க, கர்த்தரை குறித்து தான் பேச்சு. அதுங்க எதை குறித்து பேசுறோம்? சொந்த பேச்சு கூட என்ன பண்ணக்கூடாதுங்க. பழைய ஏற்பாட்டுல ஓய்வு நாள வந்து நம்ம கடந்தவரெல்லாம் என்ன பண்ணுவாங்க? கல்லறிஞ்சு கொண்டுடுவாங்க. பழைய ஏற்பாடுங்க ஓய்வு நாள வந்து அவங்க அனுசரிக்க விட்டாக பண்ணுவாங்க, கொலை செய்யப்படுவாங்க. அது மாதிரி ஒரு சட்டங்களை அந்த மோசையின் காதில் வைக்கப்பட்டது. இயேசு வந்த பிற்பாடு நெருங்கி போயிட்டு தேவன் ஆவியாக நமக்குள் வாசம் செய்கிறவராய், கடந்து வருகிறவராய், நம்மை தேவன் அபிஷேகத்தை நிறைவேற செய்கிற நம்மை அவரோடு கூட அந்த உடன்படிக்கைகளை கொண்டு போயிட்டார். என்ன பண்றாங்க? ஞானஸ்நானத்தின் உடன்படிக்கை மூலமாக நீதிமானம் மாறிட்டார். அதனால் இன்றைக்கு எதை எண்ண வேண்டும்? இது கர்த்தருடைய மகிமையா என்னதுனால அப்படி மகிமைப்படுத்தும் போதுதான் கர்ப்பம் செத்து போன போது தேவன் ஆசீர்வதித்தார். இல்லாதவைகளை இருக்கிறதை போல, மறித்ததை உயிர்ப்பிப்பது போல உங்க பிரச்சனை எல்லாம் மாறும். உங்க பிரச்சனை எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா மாறும். ஒவ்வொன்றும் தாண்டான் வரும். நாமே சொல்ல பார்க்கலாம், நான் அனைவருக்கு ஜெபிப்பேன், மறுபடியும் கேட்கும் போது தேவன் அற்புதங்களை செய்தார். என் தேவைக்கா எனக்கு நான் ஜெபிப்பேன். என்னுடைய காரியெல்லாம் தேவன் என்ன பண்ணுங்க, எல்லாமே நேர்த்தியாய் செய்வார். என்னுடைய காரியத்தை மாதிரி யோசிப்பேன். எனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நேர்த்தியா. அப்போ அந்த ஒவ்வொரு ஊழியத்திலும் பார்த்தா அவ்வளவு ஜனங்களை கொடுத்து, அவ்வளவு என்னை கனப்படுத்தி, ஒரு தம்பியோட வந்து ஃபேக்டரியில பிரேயர் முடிச்சுட்டு அவருடைய லஞ்ச் போவார். அவர் பார்த்து நல்லா பெரிய பெரிய 3 ஸ்டார் கூட தான் கொண்டு போவார், காரில் கொண்டு போவார். அப்போ அவருடைய மனைவிக்கு கொஞ்சம் பலவீனமா இருக்கு, அந்த அநேக டெஸ்ட்லாம் எடுத்துக்க மாஸ்டர் ஜெபம் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. ஜெபித்து அவருடைய மனைவி மீடியான்னு சொல்லிட்டு ஜெபிச்சு நேற்று நைட் ஃபோன் பண்ண சொன்னாரு, எந்த பிரச்சனையும் கிடையாது மாஸ்டர், எல்லாமே நார்மலா இருக்குது, தேங்க்யூ ஸோ மச். கர்த்தர் எங்கு கொண்டு போகிறாலும் கர்த்தருடைய வல்லமை பார்க்கணும். காரணம் என்ன? அவரை எண்ணுவதினால். யாரை எண்ணுவதினால்? என் திறமையோ, என்னுடைய பக்தியோ, என் உண்மையோ, என்னுடைய பரிசுத்தம் கிடையாது. அவரை எண்ணுகிறபடினால் ஆண்டவரை நீங்க பாருங்க, என்னோட கூட நான் போறேன் ஐயா, யார் வரணும் கூட என் கூட நீங்க தான் வரணும். அங்க நல்ல பெரிய லெவல்லையும் போவேன், ரொம்ப லோலையும் என்ன பண்ண முதல் ஒரு வீட்டுக்கு போவேன். அந்த தம்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேட் ஆயிட்டா. அதாவது வெயில தாங்க முடியாம என்ன பண்றோம், அப்படியே சாஸ் பாத்திரம் போட்டு என்ன பண்ண அப்படி இருக்கும். சப்பாத்தி என்ன பண்ண, சுடு சுட பண்ண, வேற ஊத்துறது என்ன பண்றாப்புல, அன்பா எடுத்து என்ன பண்றாப்புல சாப்பிடுறதுக்கு அந்த வீட்டுல நான் தள்ளுவேன். அந்த அவ்வளோ ஒரு யோசிப்பேன். அந்த ஒரு வெளித்தோட நான் என்ன பண்ண மாட்டேன், எவ்வளவு அன்பா அவங்க செய்யறாங்க. அந்த உருவத்தை நீங்களாம் பார்த்து பண்ண மாட்டீங்க, சாப்பிட மாட்டீங்க, பண்ண மாட்டீங்க. அந்த உருவத்தை பார்த்துட்டு வேர்த்துட்டு சாசை போட்டுட்டு என்ன மாதிரி கலர்னாதுக்கு இந்த டேனி உலக ஹைட்டா இருக்கும், எனக்கு இப்படி ஃபேட்டா ஆளை பார்த்தேன். அப்படி வேர்த்துட்டு சப்பாத்தி என்ன பண்றாங்க. தேவன் கூட இருந்தால் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியும், உயர்வையும் ஏற்றுக்கொள்ள முடியும், தாழ்வையும் ஏற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் அங்க பார்ப்போம். அதனால் இன்றைக்கு என்ன எண்ணுவாயா? மகிமையுள்ள நாள் எது? எதுக்கு? கல்யாணம் நடக்கட்டும், கச்சேரியும். ஆனா என்னதான் இருக்கணும்? அப்படிதான் வேதம் அப்படிதான் சொல்றது. நான் சொல்ல கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு, இது கர்த்தருடைய நாள். இதை மகிமையே என்னாம இதை மட்டுப்படுத்தல. என் வாழ்க்கை ஒரு நாள் மகிமை இல்லாம போயிடும். ஒரு நாள் வரங்க
இப்போ வராது. ஒரு நாள் அவனுடைய சமூகத்தில் கெஞ்சுகிற நாள் வரும். சொன்ன வார்த்தையை நான் செய்யாமல் போனால் ஒரு நாள் அவன் சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒரு நேரம் வரும். பேச முடியாது. காரணம் என்ன? அவன் நாளை அசதை பண்ணினேன். இலவசமான மீட்பா இருக்கிறபடி நான் அதை அற்பமா இருக்கிறேன். மனசுல தேவனை நீங்க மதிச்சாதான் இவருடைய காரியத்தை நீங்க செய்ய முடியும். மனுஷனை மதிக்கிறவங்க இல்லைங்களா? என்ன பண்ணோம்? எனக்கு இன்னைக்கு ஒரு திருமணம் நடக்குது. அந்த அம்மா சொன்னாங்க, கண்டிப்பா வரணுங்க, நீங்க என்ன பண்ணோம், நீ கண்டிப்பா வரணுங்க. நான் நேற்றுக்கு போகலாம் நினைச்சு நேற்று காலையில் வந்தாலும் போக முடியல. எனக்கு இன்னைக்கு செய்தி வெளியில கூட்டம் எல்லாருமே பிஸியா இருந்தாங்க. நான் நேற்று எல்லாம் ஆயத்தப்படுத்தி கர்த்தர் தான் அதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை. அவ்வளவு தாழ்ந்து பேசுறாங்க, கண்டிப்பா போயிட்டு அட்டன் பண்ணேன். ஆனா என்னாச்சுங்க, போக முடியாது. காரணம் என்ன? இன்றைக்கு அது ஒரு பொருட்டு அல்ல. ஆனா அவனுக்கு ஜெபித்தேன், அந்த குடும்பத்துக்காக உள்ளத்தின் ஆழ்ந்து ஜெபித்து ஆண்டவரே அந்த திருமணத்தை என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க சொன்னேன். எனக்கு தேவன் தான் அவர் என்ன சொல்கிறாரோ என் மனசுல தேவன் தான் மதிப்பு. அதனால யாரையும் மதிப்பற்றோட இல்லை, நான் எல்லாரையும் மதிப்பேன். அதுக்கு ஒருவரையும் நான் இழிவா இதுவரைக்கும் என்னுடைய பின்னாடி கூட பேசுறது கிடையாது. எந்த ஒரு என்னை விட சின்னவரை கூட ஒரு ஒரு இதுவா பேசுறதே கிடையாது. காரணம் என்னோட சொன்னா கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிறார். அதனால இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே நாம் இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்கிறார். இல்லையா? இருக்கு. ஏதோ ஒன்று சொல்லுங்க, அதையாவது சொல்லுங்க, முடிச்சுடலாம். இல்லைங்களா? சொல்லுங்க, என்ன இருக்கு? கொடுத்துருங்க. இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைத்த தேவன் அப்புறம் எவ்வளவு செய்கிறார்? எல்லோருக்கும் தகப்பனா. நீங்க எல்லோருக்கும் உதாரணமா இருக்கு. இது ஒன்று போதும். இந்த நாளை மகிமையாக என்னங்க, இது ரெண்டு காரியம் தான் போதுங்க. அதிக காலத்துல எல்லாம் பற்றியும் இல்ல இல்ல, ஏதோ ஒரு அரிசி எனக்காய் காத்துட்டு இருக்கு. எனக்காய் ஒன்று காத்திருக்கிறது. குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. தாமதித்தாலும் அது நடக்கும். அவன் சொன்னாலும் உன் பிரச்சனைக்கெல்லாம் முடிவு இருக்கு. நம் கண்களை மூடுவோமா? இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறார். அப்புறம் பிள்ளை இல்லையா? இல்ல. 1 வருஷம் இல்ல, 5 வருஷம் இல்ல, 10 வருஷம் இல்லையா, 15 வருஷம் இல்லாத 20 வருஷம் இல்லவே இல்லையப்பா, இல்லை இல்லை. ஆனா ஆபிரகாம் தேவனை மையப்படுத்திக் கொண்டே இருந்தார், வழி செலுத்தினார், தேவனை தியானிக்கின்றவனாய், தேவனுக்கு பயந்தவனாக காலம் போயிட்டே இருக்கு. 24 வருஷம் ஆச்சு, இல்லவே இல்லப்பா, செத்து போயிடுச்சு. என்னுடைய மனைவி கர்ப்பம் செத்து போய்விட்டது, என் பேரம் செத்து போய்விட்டது. இல்லாத வேலை இருக்கிறது போல அழைத்து அழகான ஒரு பிள்ளை ஈசாக்கை தேவன் கொடுத்தார். புன்னகை, ஈசாக்கு மகிழ்ச்சி. ஈசாக்கின் மூலமாக இஸ்ரேல் உருவானது. இஸ்ரேலிலே தேவன் உருவானார், உலக ரட்சகர் உருவானார். அவர்தான் நம்மை மீட்டெடுத்தார். நன்றி ஆண்டவரே, நன்றி. ஏதோ ஒரு அற்புதம் எனக்கு உண்டு சொல்லுங்க, ஏதோ ஒரு அதிசயம் எனக்கு உண்டு உண்டப்பா. நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவுண்டு. நம்பிக்கை வீண் போகாதப்பா. நன்றி செலுத்துகிறோம். நீர் என்ன சொன்னீரோ அந்த நாளை எண்ணும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாள் உமக்குரியது கர்த்தாவே. இந்த நாளை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இந்த நாள் உமக்குத்தான். இந்த நாளிலே ஆராதனை உமக்குத்தான், துதி உமக்குத்தான், பாடல் உமக்குத்தான், தியானம் உமக்குத்தான். தேவனுடைய அந்த சமூகம் ஆண்டவரே இருப்பதற்காக நன்றி ராஜா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you.